தமது கருத்துக்களை பாதுகாப்பதோடு மாற்று கருத்துக்களுடன் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படும். வளமையாகத்தான் நடக்கப்படும். அங்கு வந்திருப்பவர்கள் கடுமையான கேள்விகளை கேட்பார்கள். ஆகவே இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூட அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இவர் அங்கு சென்றார் அந்த எதிர்பார்ப்போடு. ஆனால் ஒரு சில ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சில அழுத்தங்கள் காரணமாக, எதிர்ப்புகள் காரணமாக இந்த நிகழ்வுகள் ரத்தாகி இருக்கின்றது. இந்த விழுமியங்களுக்கு மதிப்பளித்தே தாம் இந்த அழைப்பை நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் ஒரு சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களினால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக இந்த உரையாடல்கள் மற்றும் விவாத அமர்வுகளை ரத்து செய்ய நேரிட்டது சற்று கவலைக்குரியது. மேலும் எதிர்காலத்தில் உரையாடல் மற்றும் விவாதங்களை ஊக்குவிக்கும் ஒரு மன்றத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். Right? Speakers invited to these historic forums are expected to face difficult questions, defend their views என்று அப்படியே தொடர்ந்து செல்கின்றது. ஆகவே கடினமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு அந்த நிகழ்வாக அது இருந்திருக்கும். அதற்கெல்லாம் தயாராகத்தான் சென்றேன். அரசியல் ரீதியான என்னுடைய அறிவை நான் பகிர்ந்து கொள்ளத்தான் சென்றேன். ஆனாலும் ஏதோ ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக இந்த நிகழ்வு ரத்தானது சற்று கவலைக்குரிய விஷயம் என்று சொல்கிறார். உண்மையாகவே எங்களுக்கும் கவலைத்தான். என்ன செய்ய, அழகாக தயாராகி சென்று இன்று அந்த நிகழ்ச்சிகள் இரண்டுமே இல்லாமல் நாடு திரும்புவது, அங்கே இருக்கின்ற விகாரைகளுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்புவது கவலைத்தான். என்ன செய்ய. ஆனாலும் பாருங்கள், இப்போ இதில் ஒருவர் போட்டிருக்கின்றார் பதிவு. இந்த இவர்களுடன் சென்ற மிலிந்த ராஜபக்ச எப்படி ஒரு பதிவு என்றால், இப்படித்தான் பதிவு. அவர்கள் கையில் மதுபானங்களோடு சந்தோஷமாக இருக்கிறார்களாம். இப்படி தம்பை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். கொட்டி பிருவாட்ட ஜெப்போ அண்டுவாட்ட பையோ லண்டனே இன்னே செப்பே. அதாவது புலிகள் குறைத்தாலும், கர்ஜித்தாலும் அல்ல, குறைத்தாலும் என்று பதிவிட்டிருக்கிறார். புலிகள் குறைத்தாலும் ஜெப்போ, அதாவது ஜேவிபியினரை குறிப்பிடுகிறார்கள், ஜெப்போ அழுதாலும் பையோ, அதாவது இவர்கள் தரப்பு, ராஜபக்ச தரப்பு தான் பையோ என்று பொதுவாக சொல்லப்படும். பையோ லண்டனே இன்னே செப்பே. பையோ கவலை இல்லாமல் லண்டன் சொகுசாக இருக்கிறார்கள். எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு. யார் குறைத்தாலும் சரி, யார் அழுதாலும் சரி, எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம் லண்டனில் என்பதை போல அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கொண்டு அங்கு இருப்பவர்களைப் போல இருந்து கொண்டு ஜாலியாக இருப்பதைத்தான் அவர்கள் இப்போ வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய, அதைத்தானே செய்ய வேண்டும். அழுத முகத்தோடு ஃபேஸ்புக் போட்டோவில் போடவே இயலாது. அவை அதை காண்பிக்காமல் காத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதுவும் அவர்கள் எதிர்பார்த்தான். இப்பொழுது இதுவும் அவர்களுக்கு சார்பாக எப்படி மாற்றிக்கொள்வார்கள் என்றால், பாருங்கள் மக்களே, சிங்கள மக்களே, எங்கள் நாட்டுக்கு வந்து சொல்ல போதுமாத்தான்,